தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. டைம்ஸ் ஆஃப் இந்தியால இருந்து வந்த விஷயம் தான். ஸோ அது வந்து இப்போ ஒரே ஏன்னா கிட்டத்தட்ட 2 நாள் ஆனாலுமே, இன்னமும் நெறைய பேர் அத பத்திய டீட்டெயில் வந்து கேட்கறீங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்றது தான். ஏன்னா இப்ப வந்து தமிழ்நாட்டுல மெடிக்கல் கவுன்சிலிங் அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சாரி, கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகல. அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த நேரத்துல எந்த நம்பிக்கையில நம்ம எல்லாரும் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற ஒட்டுமொத்தமா இருக்கிற பிரைவேட் மெடிக்கல் காலேஜ், கவர்ன்மென்ட் காலேஜ் எல்லாத்தையும் சேர்த்து நெறைய சீட் இருக்கும். அந்த சீட்ல நமக்கும் ஒரு 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 வாய்ப்பானது கிடைக்கும் எம்பிபிஎஸ்க்கு அப்படின்னு நினைக்கிறது தான் எல்லாருடைய ஆசையும் கூட. அது ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி, பேரண்ட்டா இருந்தாலும் சரி. ஆனா இந்த நேரம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தலையில ஒரு இடிய போடுற மாரி கிட்டத்தட்ட ஒரு 650 சீட்டு கவுன்சிலிங்ல இருந்து வெளியில போகுது அப்படின்ற ஒரு நியூஸ். ஏன் வந்து 650 சீட் வெளியில போகுது? அதுக்கு என்ன காரணம்? அப்படின்னு பார்ப்போம். என்எம்சி நேஷனல் மெடிக்கல் கவுன்சில். என்எம்சி என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க தான் வந்து இந்த முடிவை எடுக்குறாங்க. எதற்காக எடுக்குறாங்கன்னா, தனியார் கல்லூரிகள், தமிழ்நாட்டுல இருக்கிற தனியார் அரசு தனியார் மருத்துவக் கல்லூரிகள்ல ஒரு 3 கல்லூரிகள். செயின்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ், தனலட்சுமி சீனிவாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அது இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயன்ஸ், சாரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயன்ஸ். அதேபோல தனலட்சுமி சீனிவாசன்ல இன்னொரு காலேஜஸ். மொத்தம் இந்த 3 காலேஜஸ் சேர்த்து இவங்க வந்து டீம்டு யுனிவர்சிட்டியா மாறுறாங்க. இதுக்கு என்எம்சியும் அப்ரூவல் குடுத்துருக்காங்க. இந்த 3 மெடிக்கல் காலேஜ் திரும்ப நான் சொல்றேன். செயின்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ், தனலட்சுமி சீனிவாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயன்ஸ், அதேபோல தனலட்சுமியில இன்னொரு காலேஜ் மெடிக்கல் காலேஜஸ் இது எல்லாமே சேர்ந்து டீம்டு யூனிவர்சிட்டியா கன்வெர்ட் ஆகுறாங்க. அதனால ஆ செயின்ட் பீட்டர்ஸ்ல ஒரு 250 சீட்டு. இந்த தனலட்சுமி சீனிவாசன் 2த்துலயும் சேர்த்து ஒரு 400 சீட்டு. கிட்டத்தட்ட 650 சீட்டு. இப்ப இந்த வாட்டி நமக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்ல இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்க வந்து டீம்டா போடுறதுனால, எம்சிசி தான் இந்த கவுன்சிலிங் நடத்துவாங்க. தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் இந்த கவுன்சிலிங் வராதுன்றதுனால, இங்க இருக்கிற 650 சீட்டுமே வெளியில போயிடுது. சார் அப்ப வெளியில போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? என்ன பாதிப்பு ஏற்படும்? அப்படின்றதை நம்ம பார்க்கலாம். இது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சான்னா, எஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்எம்சியும் அப்ரூவல் குடுத்துருக்காங்க. இவங்க வந்து டீம்டு யூனிவர்சிட்டிய இதுக்கப்புறம் கவுன்சிலிங் நடக்கும். இதெல்லாம் தனி. ரைட்டுங்களா? இது இல்லாம தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் 3 காலேஜ் வெளியில போறதுனால 3 காலேஜ் இப்ப கூட குறைஞ்சு குறை பிரைவேட் காலேஜ்லருந்து காலேஜ் வந்து குறையுது இல்லையா? குறையுது குறைஞ்சதுன்னா 650 சீட் ஆட்டோமேட்டிக்கா இங்க குறைஞ்சிடுது. சரி இப்படி குறைஞ்சதுன்னு சொன்னா, கட் ஆஃப் இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது. இந்த கட் ஆஃப் வந்து கண்டிப்பா வந்து 650 சீட் குறைஞ்சதுன்னா, கட் ஆஃப் ஸ்லைட்டா இன்கிரீஸ் ஆக சான்சஸ் இருக்கு. இது வந்து ஒரு வகையில ஒரு பாதிப்பு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா வந்து ஒரு 50லிருந்து 65% அந்த அத்தனை சதவீதம் சீட்டு அந்த 3 காலேஜ்லயுமே இருந்து ஒரு காலேஜ்லயுமே இத்தனை சதவீதம் வந்து கவர்ன்மெண்ட் கோட்டாக்கு குடுப்பாங்க. சீட் நார்மலா கவுன்சிலிங்ல. அந்த கவர்ன்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங்ல அந்த கவர்ன்மெண்ட் சீட்டுமே கிட்டத்தட்ட அதுல கனெக்ட் பண்ணும்போது ஒரு 350 சீட் வரும். கவர்ன்மெண்ட் கோட்டா சீட். அந்த கவர்ன்மெண்ட் கோட்டா சீட்டுமே இல்லாம போயிடுது. டோட்டலா 650. அந்த அதுல வந்து கவர்ன்மெண்ட் கோட்டா சீட்டுன்னு பார்க்கும்போது ஒரு ஒரு தோராயமா ஒரு 350 சீட்டு. அதுவுமே கவர்ன்மெண்ட் ஸ்டூடெண்ட்க்கு வராம போயிடுது. அப்ப கவர்ன்மெண்ட் காலேஜ்ல படிக்கணும், நெறைய மார்க் எடுத்த மாணவர்கள்னு பார்க்கும்போது, அவங்கள இதுல வந்து கவுன்சிலிங்ல கலந்துக்க முடியாம போயிடுது. அப்ப கிட்டத்தட்ட பாதிப்பு எந்த அளவுக்கு நமக்கு ஏற்படுது. இது மட்டுமே இல்ல. அந்த கவர்ன்மெண்ட் காலேஜ் சீட்லயே 7.5% ரிசர்வேஷன்ல ஒரு 25 சீட் வரும். அதுவுமே போயிடும். அப்ப கிட்டத்தட்ட 7.5ல ஒரு 25 சீட்டு. 350 சீட் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் கோட்டாக்கு வரக்கூடிய 350 சீட். இது எல்லாமே இந்த 650 சீட்ல இருந்து தான் வரும். ரைட்டுங்களா? ஒட்டுமொத்தமா வெளிய போனதுனால, இப்ப சொன்ன அந்த 350 சீட்டு, 225 சீட்டுமே கவுன்சிலிங்ல இல்லாம போயிடுது. இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பாயிடுது. சரி. இதுக்கு ஆல்டர்னேட்டா வேற ஏதாவது பண்ணுவாங்களா? அப்டின்னா, அதுக்காக என்ன பண்றாங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 காலேஜ்ல 150 சீட் குடுக்குறாங்க. 50, 50, 50ன்னு சொல்லி ஒரு காலேஜ்லயும் இன்கிரீஸ் பண்றாங்க சீட்ட. நாமக்கல் மெடிக்கல் காலேஜ் ஒரு 50 சீட் இன்கிரீஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. இது இல்லாம திருவாரூர், திருவள்ளூர் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அ இன்கிரீஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஒரு 50, 50 சீட் அப்டின்னு பார்த்தா ஒரு 150 சீட் ஒரு அதிகபட்சம். அப்பயுமே 650 சீட் எங்க இருக்கு? 150 எங்க இருக்கு? இது பெருசா வந்து சமன்படுத்த முடியாது தான். பட் இந்த ஒரு பாதிப்பு கண்டிப்பா இந்த வருடம் வந்து கவுன்சிலிங்ல இருக்க போற மாணவர்களுக்கு இருக்கு. பட் ரெக்வெஸ்ட் என்ன அப்டின்னா, இன்னும் வந்து சில இடங்கள்ல மெடிக்கல் காலேஜ் இல்லாததும் இருக்கு இல்லையா? இந்த 3 காலேஜ் வெளிய போறதுனால திரும்ப நமக்கு ஒரு 3 காலேஜ் வந்தா நல்லா இருக்கும் இல்லையா? அதற்கு என்ன வழின்றத இந்த அரசாங்கம் பார்க்கலாம். பார்த்துட்டு அதற்கு தகுந்த மாரி ஆனா இந்த வருஷம் அத கொண்டு வருவாங்களா? நிச்சயமா நடக்காது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி இதே நேரத்துல அந்த வெளியில போன 3 காலேஜ்ல நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் கலந்துக்க முடியும்னானா கலந்துக்கலாம். அது எப்படின்னா, எம்சிசி கவுன்சிலிங் மூலமா அந்த 650 சீட் வெளிய போச்சு. அதுல நீங்க கலந்துக்கலாம். ஒரே ஒரு பாதிப்பு என்னன்னா, அதுல நீங்க மட்டுமே கலந்துக்க முடியாது.
இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா மாணவர்களுமே கலந்துப்பாங்க. அவங்க கூட நீங்களும் கலந்துக்கும்போது, போட்டி வந்து அதிகமாயிடும். ஸோ இதுதான் அங்க நிதர்சனமான ஒரு உண்மையாவும் இருக்கு. பட் எது எப்படி இருந்தாலுமே, ஃபியூச்சர்ல சீட் இன்கிரீஸ் ஆகுறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு கண்டிப்பா பார்ப்பாங்க. ஏன்னா 650 சீட்ன்றது சும்மா இல்ல. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அடுத்த சீட் இன்கிரீஸ் ஆகுற வேலைகளும் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எது எப்படி இருந்தாலுமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். இதுதான் இன்ஃபர்மேஷன். இப்போ உங்களுக்கு டீட்டெயில் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். தேங்க் யூ.